வணக்கம் அக்கா, நான் உங்கள் மாறன். நீங்கள் பார்த்து நம்ம ட்ரெண்டிங் டேலர் நாட் 5 எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் விளாகில் பண்ணியிருப்பேன் ஒன் லாஸ்ட் நைட் ட்ரெயின் சொல்லிவிட்டு. அதில் சொல்லியிருப்பேன் ஒரு சன்செட் விளாக் பார்க்குறீங்க, ஒரு ஸ்பெஷலான சன்செட் விளாக்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஏரியாவில் இருக்கிற சன்செட்டு, நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பெஷலான சன்செட்டு. சூப்பராக இருக்கும், ஆப்சமாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நார்மல் தான். இதோட ஒரு மெயின் பிக்சர் அங்கே போய் பார்ப்போம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஒரு விளாகாக பண்ணலான்னு இருக்கேன். நம்ம களிமோடு தான் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்க போது நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், 2 வாரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சன்செட் ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. இப்போ தான் ஒரு வழியாக எனக்கு ஒரு ஞானம் வந்து சன்செட் ரைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அடுத்து சன்ரைஸ்க்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த விளாக் பயங்கரமாக இருக்கும், ஏன்னா அது ஒரு ஹிடன் பிளேஸ்னு சொல்லலாம். சரியான சன்ரைஸ் ஸ்பாட் அது. அதையும் கூட இதில் பார்ப்பீங்க. இதை நம்ம பார்த்துட்டு இது நல்லா சப்போர்ட் கொடுங்க. சன்செட்டு விளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நைட் டைமில் இந்த ரோடை பார்த்துருப்பீங்க, செம்ம பீஸ்ஃபுல்லான ரோடுன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவேன். மெயின் ரோடு அதிகமாக நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே நான் எப்போ பாண்டி போனாலுமே சிட்டி உள்ள போனாலுமே சரி, நான் இந்த ரோடு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேனே. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஐயோயோயோ எங்கே சன்செட் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா 6 o'clock சன்செட் ஆகும். நான் இப்போ 5:47 தான் எப்பயுமே ஒரு க்ரூஷியல் டைம் பீரியடில் தான் நான் போவேன். எங்கே போனாலும் கடைசியாக 20 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தான் நான் போவேன். நீங்களும் அந்தமாரி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்குது. அங்கே எப்படியும் நான் போன பிறகு சன்னே போய் தூங்கி தம்பி நான் என் டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி வீட்டுக்கு போப்பான்னு சொல்லும் போட. அதுக்குள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். சன்னை சேஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இப்போ இருக்கும் நமக்கு சன்செட்டை பார்க்குறதுக்கு. ஆனால் இதுவே ஒரு ப்ளசண்ட்டான சன்செட் பாட் தான். பயங்கரமாக இருக்குது, வயலும் சன்செட்டும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கோல்டன் ரே வந்து அந்த வாட்டரில் படும்போது வாவ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளே வந்து மரக்கடிகர் செய்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்க தானே போகிறீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு யாரா வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருக்கோங்க. நம்மளோட ரைடர் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் கண்டென்ட்டாக நமக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்க போது. நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மேலும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. வா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் இல்லை நல்ல ஒரு ஃபோன் இருந்ததுன்னா செமையாக அந்த தென்னை மரத்து நடுவில் அந்த சன்செட் ஆகிறது சூப்பராக கேப்சர் பண்ணலாம். இது இருந்தால் அது இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடாதில்ல. எது இருந்தாலும் அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதுதான் லைஃபுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன், சரி சன்செட் விளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எழுந்து எதுவுமே இல்லை, ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை, அப்படியே தூங்கி எழுந்து முஞ்ச மட்டும் கழுவிட்டு விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, கோல்டன் கீழே போகுது, தங்கம் கீழே போகுது. தங்கத்தை ஜொலிக்க வைக்கிற இடத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம. சூப்பராக இருக்கும் அந்த இடமே. பழைய விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பேன் நான். இந்த ரூட் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரூட்டில் போய் பார்த்தா சன்செட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். போய் பார்ப்போம் வாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா கொம்பாக்கத்தில் இருக்குது. கொம்பாக்கம் ரிவர்னு சொல்லுவாங்க இதை. இந்த ரோடு ஓரளவுக்கு டேஞ்சரு, ஒரு டேஞ்சர், ஆனால் ஓரளவுக்கு இல்லை டேஞ்சர் தான். செம்ம ஃப்ரீயான ரோடாக இருக்குது தெரியும், ஆனால் பயங்கர ஒரு டேஞ்சரான ரோடு இது. இந்த லோக்கல் பீப்புளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த ரோடு டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எப்போ வேணால் எது வேணால் குறுக்கில் வரலாம். மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, அப்படியே ஒரு மந்தி போட்டேனா பயங்கரமாக இருக்கும். ஐயோ ஏரில் பறக்குது வண்டி. ஏர் செக் பண்ணதால ஏரில் பறக்குதா? இதை பாருங்க பார்த்தீங்களா அந்த ரோட? அதை பாருங்க. ஓ மை காட், கேரளாவில் இதே போல தாங்க ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் ரோடு போகும். இதை வரும்போது ட்ரை பண்ணுறோன்னா அவ்வளோதான். சரியா இருக்கு. அங்கே பாருங்க, ஐயோ இது ஒரு மினி டேஞ்சரான ஏரியா தான்.
ஏன்னா இங்கே கண்ட்ரோலே கிடையாது. அம்மாட்ட அடித்து ஓட்டிகிட்டே இருக்க வேண்டி. ஐயோ 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 நல்லா தானே இருக்கு ஹேண்டில் பாரு. ஏன் ஆடு போச்சு போச்சு போச்சு. கீழே இறங்கிட்டான். சே, இந்த வாட்டி பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலை. எல்லாரும் அங்கே தான் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க. ஆஹா, வந்துட்டேன். ஆனால் விட்டுட்டோன்னு நினைக்கிறேன் சன்ரைஸை. சன்செட்டை விட்றாதாடா. விட்றாத. நான் நம்பி வியூவர்ஸ் இருக்காங்க. அங்கிள் அங்கே வருங்க. ஏப்பா இல்லையப்பா இதுதான் நமக்கு ஃபிட்னஸ் தான் முக்கியம். ஓ மை காட், மீட்டியாரா? அப்போல்லாம் சைடில் பொட்டி வைக்கிறதுக்கே அசிங்கப்படுவாங்க. இப்போ பாருங்கள், மீட்டியாரில் பொட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி ஃபாரின் பைக் மாரி இருக்குது. நைஸ். அங்கிள் கூலாக இருக்கார் ஒரு மாதிரி. பார்த்தீங்களா சன்செட்டை? ஆனால் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோன்னா அந்த சன்செட் இந்த தண்ணி இருக்குல்ல, அதில் பட்டு அந்த கோல்டன் பார்க்கும்போது ஜொலிக்கும் போது வாவ்னு இருக்கும். அப்படியே நம்ம மைண்டு அவ்வளோ பீஸாக இருக்கும். அது இதுவே கரெக்டான ஸ்பாட் தான். பட் ஆனால் நான் அங்கேருந்து பார்த்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹேண்டில் பார் ஆடுற மாதிரியே இருக்குது. கை வலிக்குது, ஆனால் கை வலிக்கணும் பொருட்டாக எடுத்துக்கல நான். இதான் பாயிண்ட்டு புஷ்டம். everyone is watching that sunset. sunrise வருது. அவ்வளோதான். பட் ஆனால் இதுதான் கரெக்டான ஸ்பாட்டா இதான் நினைக்கிறேன். ஒரு பிக் மட்டும் எடுத்துவோம். சரியாக இருக்குது பாருங்க சன்செட். முடிஞ்சு. சார்ஜிங் போட்டுக்கின்னு இதுதான் லாக் பண்ணக்கூடாது. ஓ மை காட், கோல்டன் ட்ரேக்கும் இதுக்கும் வாவ். சரியா இருக்குங்க பைக் வித் சன்செட். அப்படியே அந்த பைபாஸில் சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க சன்செட்டை. சரியாக இருக்கும். இப்போ கரெக்டான இது இல்லை. அகைன் இன்னொரு வாட்டி பண்ணுறான். அப்போ பாருங்கள், ஏன்னா அந்த வெளிச்சம் அந்த சன் வெளிச்சம் இந்த தண்ணியில் படும்போது அவ்வளோ சூப்பராக தெரியும். அதான் நான் சொன்னேன்ல, லேட்டாக வந்துட்டேன். 5:30 நான் அங்கே இருந்தேன்ல, அங்கே பார்த்தேன் பார்த்தீங்களா. அதை இங்கே பார்க்கும்போது இந்த லைன் ஃபுல்லாக கோல்டனாக, அந்த ரிவரே கோல்டனாக தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலைங்களா கோல்டனாக இருக்கிறது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அடுத்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக பார்த்துடலாம். அடுத்த வாட்டி கரெக்டாக பிளான் பண்ணிடலாம். இல்லை, இந்த வாட்டி பிளான் பண்ணாமல் வந்தேன். அடுத்த வாட்டி பிளானிங்கோட வரும். முதல் விளாக் கட்டாக போதும் செக் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்கள், எல்லாரோட ஃபோன்லேயும் அந்த சன்னு தான். சன் குரூப் ஆஃப் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது நீங்கள் உண்மையிலுமே இருங்க, அடுத்த வாட்டி பாருங்கள். நான் அந்த டைம் 5:30 இங்கே இருந்தேன்னா ஒரு பர்ஃபெக்டான சன்செட் பார்க்கலாம்.